ஏய் சுப்பு, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். குழந்தையோட எங்க கூட நீ கிளம்பி வரல, அடுத்த 10வது செகண்ட் போலீஸ் இங்க வரும். ரெண்டுத்துல எது நீயே முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் வேண்டாம். அப்போ ஒழுங்கு மரியாதையா குழந்தை தூக்கிட்டு எங்க கூட வா. கடவுளே, இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல என்ன சிக்க வச்சிட்டியே. இப்ப போலீஸ் மட்டும் இங்க வந்ததுன்னா மல்லிகா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பேசுற மாதிரி ஆயிடும். இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கு எல்லா கதவையும் நானே திறந்து வச்சுதான் ஆயிடும். இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது. முத்தையா அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி, அப்பாவும் அம்மாவும் கனவு கண்ட மாதிரி மல்லிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த பிரச்சனையும் அதுக்கு வந்துடக்கூடாது. இப்ப என்ன, நான் குழந்தையோட இவங்களோட போகணும், அவ்வளவுதானே. என் விதை இப்படித்தான் என்ன ஊர் ஊரா துரத்திருக்கு. இப்ப இன்னொரு தடவை துரத்துது, அவ்வளவுதானே. சமாளிக்கிறேன், இதையும் சமாளிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க மாமா, வந்துடுறேன். அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. ஏங்கா, என்னக்கா நடக்குதுங்க? சதீஷை காணான்னு முத்தையா எப்படியா தேடி கண்டுபிடிச்சு வரேன்னு போயிருக்காரு. இங்கே சுப்பு ஒரு கிரிமினலு, அவள் குழந்தைய திருடிட்டு வந்தவ மிலிட்ரி கூட போலீஸ் கூட இவங்க சொல்கிறாங்களே. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சதீஷோட கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நீ வாய மூடுறா. கல்யாணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ கேவலமா இப்படி எதுவும் பேசிட்டு இருக்காம வாய முடிக்கிட்டு சுமார். எனக்கு நம்ம பேரனை பாருங்க. அக்கா ப்ளீஸ் கம். லட்சுமி போலாம் மாமா. அம்மா லட்சுமி, என்னம்மா இதெல்லாம்? நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். வந்திருக்கிறவங்க எனக்கு தெரியாதவங்க இல்ல, இவங்க தான் என் மாமனார் மாமியார். அவங்க குடும்பத்து வாரிசு கேட்டுதான் அவங்க வந்திருக்காங்க. இவ நான் பெத்த குழந்தை. அவங்க வீட்டு வாரிசுன்னு அவங்க சொல்லிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. எல்லா உண்மையையும் தனித்தனியா எடுத்து பாக்குறப்போ உண்மையாவே தான் தெரியும். மொத்தமா சேர்த்து வச்சு பாக்குறப்போ ஒரு பெரிய உண்மையா தெரியறதுக்கு பதிலா ஒரு பெரிய பொய்யா சில பேருக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்ண முடியும், விதி அப்படி இருக்கு. இங்க பாருங்க, மல்லிகா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன பத்தி கவலைப்படாம ஆக வேண்டியதை பாருங்க. வரேன்பா, வரேம்மா. போலாமாமா? அக்கா 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 இங்க பாரு, அழக்கூடாது. சதீஷ் சீக்கிரமா வந்துருவாரு. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், புரிஞ்சுதா? சந்தோஷமா இரு மாப்பிள்ளையோட. அக்கா 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 சரி கிளம்பு. நான் கிளம்புற வருதா? தேங்க்ஸ். சரிங்க சார். அழாத மல்லிகா.
டேய் கோடா, இவெல்லாம் எங்கடா போய் தொலைஞ்ச? வைத்திருச்சல் இருக்கானே அந்த முத்தையா என்ன படாத பாடுபடுத்திட்டான் தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன்னு ஊருக்குள்ள சீனை போட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல கூட்டு போய் அடைச்சு வச்சிருக்கானே. அடைச்சு வச்சது இல்லாம காவலுக்கு ஒருத்தனை போட்டு அங்க இருந்த ஆள் என்னடான்னா எனக்கு மயக்கூசி மேல மயக்கூசி போட்டு மயக்கத்துல என்ன கண்ணை திறக்க முடியாதபடி பண்ணிட்டானே. ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல தெரியுமா இத்தனால நானு. செத்தாலும் அவனை ஒழிக்காம நான் விட மாட்டேனே. டேய் இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், புரியுதா? இப்போதைக்கு இங்க வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம துர்கா உள்ள ஒரு பெரிய பிளானோட வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது குட்டையை குழப்பி அவ பிளானை கெடுத்து விட்டுறாத. நான் என்னத்துக்கு நான் குட்டியை குழப்பறேன்? அந்த முத்தையனை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேனே நானு. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். உன் திட்டத்தை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கங்கிற. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல நம்ம தங்கச்சி கொலை வரியோட இருக்கா, புரியுதா? படாத பாடுபட்டு ஒரு பிளான் பண்ணி இப்ப அது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ புதுசா உள்ள நுழைஞ்சு முத்தையாவை அடிக்கிற உதைக்கிறன்னு ஏதாவது பண்ண பார்த்த பிரச்சனை திசை திரும்பிடும். அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சியோட திட்டம் தோத்து போயிடும். அந்த தோல்வியை அவளால தாங்கிக்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா உனக்கு? இந்த பிரச்சனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த கல்யாணம் நிக்கணும். இந்த கல்யாணம் நின்னாதான் நம்ம தங்கச்சி நார்மலா இருப்பா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. வாயை பொத்திட்டு என் பக்கத்துல அமைதியா இருக்கிறதா இரு. இல்லையா பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிடு. எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன், போதுமா? தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. பத்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பத்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாய ராசா, பச்சை முகத்தழகாய ராசா, நீங்க பரலோகம் எங்களை விட்டு பரலோகம், ராசா பரலோகம் போனீங்க பாய ராசா, நீங்க பரலோகம் போனீங்க ராசா. என்ன வீரா இது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. காயத்ரி அப்படி எங்க தான் போயிருப்பா? கிடைச்சிருவா இவ்வளவு நேரமா நம்ம தேடிட்டு இருக்கோம். சூர்யா, அவ யார் கண்ணிலுமே படலையே. ஏன் சூர்யா, உங்க போன் தான் காணாம போச்சுன்னா அவ போன் என்னாச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. அவளா நேர்ல வந்தாதான் உண்டு. மாமா கவலைப்படாதீங்க மாமா, காயத்ரி அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது அவ ஒளிஞ்சிருப்பா. எப்படியும் அவ கிடைச்சிருவா, ஒண்ணும் ஆகாது. வீரா கால் வருது. யார் நம்பர் தெரியல. ஹலோ, யாரு? என்னப்பா வீரா, நான் தர்மலிங்கம் தான்ப்பா பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம். சுப்புவும் குழந்தையும் அங்கதான்ப்பா இருந்தாங்க. கையோட கூட்டிட்டு இப்ப நம்ம வீட்டு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். சார் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார், சூர்யா பக்கத்துல தான் இருக்காரு, அவர்கிட்டயே பேசிட்டுங்க. சூர்யா அப்பா. ஹலோ. டேய் சூர்யா, என்னப்பா இது? உனக்கும் காயத்திற்கும் ஃபோன் பண்றேன், நாட் ரீச்சபிள் வந்துட்டு இருக்குதப்பா. இல்லப்பா, நாங்க இங்க இருக்கிற கிராமத்துல சிக்னலே எடுக்க மாட்டேங்குது, அதான்ப்பா. சொல்லுங்க. டேய் சூர்யா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ காயத்ரி நல்லா தான் இருக்கீங்க. என்னப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். என்ன ஒண்ணு, நான் எல்லா விஷயத்தையும் டைரக்டா டீட்டெயிலாக வந்து சொல்றேன். சுப்புவும் குழந்தையும் கூட்டிட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா, அந்த கல்யாண மண்டபத்துல தான் இவ இருந்தா. அந்த சாமியார் வீட்டுல இவனும் ஒருத்தியா வாழ்ந்திருக்கா. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா தெரியுமா இவ? ஆனா நான் விடலையே. இப்ப நீ வரல, அடுத்த நிமிஷமே போலீஸ் இங்க வந்து நிக்கும்னு சொல்லி கையோட பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சரிப்பா, நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப நல்ல காரியம் தான். நீங்க ஒன்று பண்ணுங்க, குழந்தைய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. நானும் காயத்ரியும் கூடி சீக்கிரமே ஊருக்கு வந்துருவோம். டேய், நீ வரத்துக்கு லேட் ஆகுமாடா? சொல்லுடா, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவை வெளியில கொண்டு வரதுக்கு கரெக்டான எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த விஷயமா தான் நானும் காயத்ரியும் கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கோம். போதுமாப்பா? என்னடா சொல்ற?
நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லப்பா, நான் எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வந்து டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே அக்காவை ரிலீஸ் பண்ண தேவைக்குண்டான ஆதாரத்தோட வந்துருவோம்ப்பா. நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு இருங்கப்பா. நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்த உடனே வீராவோட நம்பருக்கு ஒரு SMS தட்டி விட்ருங்கப்பா. சரிப்பா, காயத்ரி நல்லா இருக்கால, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அப்பா நான் எவ்வளோ தடவைப்பா சொல்கிறது, எல்லாரும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க, சரியா? ம் சரிப்பா, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க. சரிப்பா, பாய். என்ன வேற பார்க்குறேன், காயத்ரி எங்கே இருக்கான்னு தெரியாமல் நாமளே அவளை தேடிட்டு இருக்கோம். காயத்ரி என்னடா பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறேன்னு நீ நினைக்கிறியா? எப்படியாவது நம்ம காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டு மற்ற விஷயம்லாம் நம்ம நேரில் போய் பேசிக்கலாம். சரிப்பா, பேசிக்கிட்டே இருக்கிறதுல என்ன ஆக போகுது? வாங்க சீக்கிரம் போகலாம். ஏதாவது ஒரு இடத்துல தேடி பார்ப்போம். சரி வாங்க. ஏய் 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 சொல்டா மாப்பிள்ளை எங்கடா வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை எங்க வச்சிருக்கீங்க? சொல்லு சொல்றா. தோப்பு உள்ள இருக்க வீட்ல இருக்கா. ஏய் ஏய் சொல்றா.
அண்ணே இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. அந்த முத்தையா எங்களை பார்த்துட்டானே. டேய் என்னடா சொல்ற? இப்படி சொதப்பிட்டீங்களாடா? என்னாச்சுண்ணே? ஏதாவது பிரச்சனையா? நம்ம ஆளுங்க மாப்பிள்ளையை கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, அதை முத்தையா கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நம்ம பசங்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல போனை கொடுங்க நீ. ஏய் எங்கடா இருக்கீங்க இப்போ? தோப்புக்குள்ள தானே இருக்கோம். நான் சொல்ற மாதிரி செய். நீங்க எங்க போனாலும் விடாம அந்த முத்தைய உங்களை துரத்திட்டு வரதான் செய்வான். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடக்காம போயிடும். அதனால அந்த கல்யாண மாப்பிள்ளைய போட்டுருங்கடா. சொன்னதை மட்டும் செய்டா. டேய் என்னடா அது? கல்யாண மாப்பிள்ளைய போட்டு தர சொல்லிட்ட? ஏன் வச்சுக்கிட்டு அழகு பார்க்க சொல்றியா? யாருக்கு வேணாம் அவன்? அந்த மாப்பிள்ள இருந்தானா முத்தியா அவனை கூட்டு வந்து அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைப்பானே. நம்ம நோக்கம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான். தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசி மனசை போட்டு குழப்பாம ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தங்கச்சி துர்கா சொல்லியிருக்கா. இந்த முத்தையாவை ஒரு வழி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க இதை விட்டா வேற எந்த சான்ஸ் கிடைக்கும்? இந்த பிடி போன. உன் வீட்டுக்காரனோட நம்பர் சொல்லு. முடியாது. ஏய், உன் வீட்டுக்காரனோட நம்பர் சொல்லுன்னு சொல்றல. மரியாதையா சொன்னா உனக்கு நல்லது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இந்த நம்பர் போகல. அங்க கூட ஒருத்தன் இருப்பால, அவன் நம்பர் சொல்லு. சொல்லு. எங்கதான் இருப்பா அவ? ஒன்னும் தெரியலையப்பா. யாருன்னு பார்ப்பா. ஹலோ. வீரா, வீரா, நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரி, காயத்ரி நீ எங்க இருக்க? ரொம்ப பதட்டம்லாம் படாத தம்பி. நான் சாமி தான் பேசுறேன். உங்க காயத்ரி இப்போ என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. டேய் டேய், என்னாச்சு வீரா? சூர்யா, அந்த சாமி தான் காயத்ரியை பிடிச்சு வச்சிருக்கான். சூர்யா, டேய் என்னடா வேணும் உனக்கு? இங்க பாரு வீரா, காயத்ரி இப்போ என்கிட்ட தான் இருக்கா. இப்போ வரைக்கும் பத்திரமா தான் இருக்கா. இவ நல்லபடியா உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். இத பாரு, என்னடா வேணும் உனக்கு? சொல்ற அட்ரஸ கவனமா கேளு. டேய் இத பாரு, காயத்ரிக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா உங்க காயத்ரி உங்களுக்கு திரும்ப கிடைப்பா. நீங்க ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நடக்கிற காரியமே வேற. டேய் போன போய்டா, இன்னும் 1/2 hourல அங்க இருப்போம். காயத்ரிக்கு எதுவுமே நடக்கூடாது சொல்லிட்டேன். என்ன சொல்றான் சூர்யா? இதுக்கு மேல டிலே பண்றதுல அர்த்தம் இல்ல. அந்த ராஸ்கல் தான் காயத்ரியை பிடிச்சு வச்சிருக்கான். இனிமே இங்க வெயிட் பண்ண வேண்டாம். வாங்க மாமா போலாம். சரி வாங்க. டேய் சுருளி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. போனவ என்ன ஆனானே தெரியல.
சதீஷ் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடியவனே இல்ல. நிச்சயமா அவனுக்கு என்னமோ ஆபத்துன்னு தோணுது. அக்கா உன் வாயெல்லாம் அப்படி சொல்லாதக்கா. சதீஷ்கெல்லாம் எதுவும் ஆகாது. அவனை முத்தைய கூட்டு வந்துடுவாருக்கா. நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ராஜி, நீ கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. நல்ல மனசோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மல்லிகா கூட தானே சதீஷும் உறுதியா சொல்றான். ஆண்டவ சன்னிதானத்துல வச்சு அந்த பொண்ணு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு இத்தனை பேர் விரும்பும் போது கடவுள் மட்டும் வேற மாதிரியா நினைக்க போறான்? தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.